கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷலாம் என்று பெயரிட்டான். யோசுவா மரித்த பின்னர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த சரியான நபர்கள் இல்லாமல் இருந்தார்கள். எனவே இஸ்ரவேலர்கள் அவரவர் தங்கள் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தார்கள். தேவனுடைய ஜனங்கள் சரித்திரத்தில் இது ஒரு கஷ்டமான ஒரு காலம். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மருள விழுந்து பொல்லாப்பானதை செய்தபடியால் பகைவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டார்கள். மனம் திரும்பும் போது விடுதலை அடைந்தனர். மீண்டும் மரள விழுவார்கள். இந்த பிரகாரம் மீண்டும் மீண்டும் ஒரு சுழற்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. இஸ்ரவேல் தேசம் சமாதானத்தை முற்றிலும் இழந்து தவித்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு முறை இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் கிதியோனை சந்தித்து, பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்றார். நியாயாதிபதியிலே நான் வாசிக்கும் சமயத்தில் கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷலாம் என்று பெயரிட்டான். யெகோவா ஷலாம் என்றால் கர்த்தரின் சமாதானம் என்று அர்த்தம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேடுவான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 6:13 வாசிக்கிறோம். கிதியோன் கர்த்தரிடம் கேட்டான், ஆம், கர்த்தர் நம்முடன் இல்லாவிட்டால் நமக்கு சமாதானம் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். துன்மார்க்கத்தினால் சமாதானத்தை இழந்த இஸ்ரவேலுக்கு சமாதானம் கொடுக்க விரும்பிய சமாதானத்தின் தேவன் இந்த யெகோவா ஷலாம் கர்த்தர் யார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர்தான் நாமம் சமாதான பிரபு. இயேசுதான் சமாதான பிரபு. அவர்தான் யெகோவா ஷலாம். இந்த யெகோவா ஷலாமாகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் பார்ப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். சமாதான பிரபு யெகோவா ஷலாம். இயேசு கிறிஸ்து தருவது உலகம் தரக்கூடாத சமாதானம். உபத்திரத்திலும் உண்டு சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சமாதானத்தால் தேவனுக்கு நடத்தி உங்களை வழிநடத்த தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.